நானோ சிறுமையும் எளிமையுமானவன். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். கர்த்தாவே தாமதியாயேயும். தாவீது நெருக்கப்படும் போதும் மிகுந்த ஆபத்தில் இருக்கும்போதும் அவர் கர்த்தரையே நம்பியிருந்தார். கர்த்தருடைய ரட்சிப்பை நம்பியிருந்தார். கர்த்தர் தன்னை எல்லா தீங்குகளுக்கும் எல்லா ஆபத்துக்களுக்கும் விலக்கி காப்பார் என்று கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த சங்கீதத்தை படிக்கிற நாமும் கர்த்தரையே நம்ப வேண்டும். நம்முடைய ஆபத்துக்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் நாம் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஆறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது நம்மை போலவே ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தார். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் தாவீதின் மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தரே தாவீதுக்கு துணையும் அவரை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவானவர் நம்மை அங்கீகரிக்கிறார். தாவீது மிகுந்த நெருக்கத்திலும் ஆபத்திலும் இருக்கிறார். இவற்றில் இருந்து கர்த்தரே தாவீதை விடுவிக்கிறவர். கர்த்தர் தாமதம் செய்யாமல் தன்னை விடுவிக்குமாறு தாவீது பயபக்தியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார்.